காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். எபேசியர் 1:2 மற்றும் 3. காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு, எது பெரிய ஆசீர்வாதம்? பரிசுத்த வேதாகமத்தின் முதலாவது தியான பகுதியாக ஆதியாகமம் 49வது அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 26 வரையிலும் சேர்ந்து படிப்போம். யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி. அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும். வில் வீரர் அவனை மனமடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார்கள். ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது. அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பலத்தன. இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கன்மலையும் ஆனான். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் என் பிதாக்களுடைய ஆசீர்வாதங்களுக்கு மேற்பட்டதாயிருந்து நித்திய பர்வதங்களின் முடிவு மட்டும் எட்டுகின்றன. அவைகள் யோசேப்புடைய சிரசின் மேலும் தன் சகோதரரில் விசேஷத்தினுடைய உச்சந்தலையின் மேலும் வருவதாக. ஆமேன். இரண்டாவது தியான பகுதியாக புதிய ஏற்பாட்டின் மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 21 வரையிலும் சேர்ந்து படிப்போம். இயேசு எருசலேமுக்கு வந்து தேவாலயத்தில் பிரவேசித்து எல்லாவற்றையும் சுற்றி பார்த்து சாயங்காலம் ஆனபோது 12 கூட பெத்தானியாவுக்கு போனார். மறுநாளிலே அவர்கள் பெத்தானியாவிலிருந்து புறப்பட்டு வருகையில் அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது இலைகளுள்ள ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே கண்டு அதில் ஏதாகிலும் அகப்படுமோ என்று பார்க்க வந்தார். அத்திப்பழ காலமாய் இராதபடியால் அவர் அதனிடத்தில் வந்தபோது அதில் இலைகளே அல்லாமல் வேறொன்றையும் காணவில்லை. அப்பொழுது இயேசு அதை பார்த்து,
இது முதல் ஒரு காலம் ஒருவனும் உன்னிடத்தில் கனியை புசியாதிருக்க கடவன் என்றார். அதை அவருடைய சீஷர்கள் கேட்டார்கள். அவர்கள் எருசலேமுக்கு வந்தார்கள். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்திவிட்டு காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவருடைய ஆசனங்களையும் கவிழ்த்து ஒருவனும் தேவாலயத்தின் வழியாக யாதொரு பண்டத்தையும் கொண்டு போக விடாமல் என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கவில்லையா? நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லி உபதேசித்தார். அதை வேத பாரகரும் பிரதான ஆசாரியரும் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். சாயங்காலமான போது அவர் நகரத்திலிருந்து புறப்பட்டு போனார். மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடே பட்டு போயிருக்கதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றார். எது பெரிய ஆசீர்வாதம்! அருமையானவர்களே, ஆசீர்வாதங்கள் எல்லாம் பெரிய ஆசீர்வாதம் எது தெரியுமா? இந்த உலகத்தில் தேவ ஐக்கியத்தின் விளைவாக நம்முடைய வாழ்க்கை மேலும் மேலும் பிரகாசம் நிறைந்ததாக மாறிக்கொண்டிருக்கிறதே, அதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆபிரகாமை போல செல்வ சீமான்களாகவும் சாலமோனை போல சகல அறிவும் ஞானமும் நிறைந்தவர்களாகவும் நிறுத்த முடியும். ஆனால் இவை யாவற்றையும் விட நம்முடைய தனிப்பட்ட வாழ்வு தேவனை பிரதிபலிக்கின்றதாகவும் தெய்வீக குணாதிசயங்கள் நிறைந்ததாகவும் மாறுவதையே நம்முடைய தேவன் அதிகமாக விரும்புகிறார். அருமையானவர்களே, இன்று நாம் வாசிக்க கேட்ட முதலாவது தியான பகுதியாகிய ஆதியாகமம் 49வது அதிகாரத்திலே வசனம் சொல்லுகிறது, யோசேப்பு கனி தரும் செடி, அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடி, அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. கனி தரும் செடியாக நம்மை இன்றைக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோசேப்பு அப்படித்தான் கனி தரும் செடியாக இருந்தான். அவன் நீரூற்றண்டையில் உள்ள கனி தரும் செடியாக, அவனுடைய கொடிகள் சுவரின் மேல் படருகிறதாக இருந்தது. அவன் தனக்கு மட்டும் ஆசீர்வாதமாக இராமல் அவன் குடும்பத்தாருக்கும் அந்த தேசத்திற்கும் அவன் ஆசீர்வாதமாக இருந்தான். தேவனுடைய மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்படிதான். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை மேலும் மேலும் பிரகாசம் நிறைந்ததாக மாற்றக்கூடியதே அவருக்கு பிரியமான காரியம். ஏனென்றால் ஒரு கிறிஸ்தவனின் மேன்மை செல்வங்களாலோ ஆஸ்தி அல்லது அந்தஸ்துகளாலோ அறிவு ஞானங்களாலோ அல்ல. அருமையானவர்களே, அவருடைய சாட்சிமிக்க முன்மாதிரியான ஜீவியமே அவருடைய விசேஷமான மேன்மை. சந்தன மரத்தில் ஜனங்களின் எதிர்பார்ப்பு காயோ பழமோ அல்ல, அதற்குரிய வாசனை தான் முக்கியம். அன்று நாம் இந்த புதிய ஏற்பாட்டிலே மார்க் 11வது அதிகாரத்திலே வாசித்த சம்பவத்தை போல இயேசு ஒரு அத்தி மரத்தை ஒரு கருத்து வெளிப்படுத்துவதற்காக அன்று சபித்தார். அந்த அத்திமரம் கிளைகளுடனும் இலைகளுடனும் மிகவும் பிரம்மாண்டமாக தோற்றமளித்தது. ஆனால் இயேசு அதனுடைய கிளைகளையும் இலைகளையும் பாராட்டி கொண்டிருக்கவில்லை. அவர் அதனிடத்தில் பழங்கள் இல்லை என்று கண்டு அதை சபித்தார். ஏனென்றால் அத்திமரத்திடம் மக்களின் எதிர்பார்ப்பு நல்ல பழங்கள் மாத்திரமே. பழங்கள் தான் அதற்கு உண்மையான மேன்மை. உங்களுடைய வாழ்க்கையும் அப்படிதான் அருமையானவர்களே. ஒருவேளை நீங்கள் அநேக கிளைகளையும் இலைகளையும் பச்சையாக நீங்கள் தோன்றலாம். உலகத்திற்கு உங்களை பார்க்கிறவர்கள், இவன் பச்சையாக இருக்கிறான், செழிப்பாக இருக்கிறான், ஒருவேளை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான், மேன்மையோடு இருக்கிறான். ஆனால் உங்களிலே கனி இருக்கிறதா? ஆவியின் கனி இருக்கிறதா? அன்பு, சந்தோஷம், சமாதானம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்ட ஆவியின் கனி உங்களிலே இருக்கிறதா? அதை தான் ஆண்டவர் பார்க்கிறார். பல கிறிஸ்தவ அன்பர்களிடம் பணம் இருக்கிறது, பொருள் இருக்கிறது, அந்தஸ்து இருக்கிறது, கல்வி இருக்கிறது, வளம் இருக்கிறது, சமுதாய செல்வாக்கு இருக்கிறது, ஏன் அறிவு புலமை கூட மிகுதியாகவே உள்ளது. அவர்கள் கர்த்தர் தங்களை மிகுதியாக ஆசீர்வதித்திருக்கின்றார் என்று சொல்லுகிறார்கள். அது உண்மைதான். ஆனால் அவர்களிடம் அநேகரிடம் கிறிஸ்தவ குணாதிசயங்கள் இல்லை, தெய்வீக அன்பு இல்லை,
கர்த்தர் விரும்பும் தாழ்மையும் சாந்தமும் பிறர் நல சிந்தையும் இல்லை. எனவே அவர்கள் இன்னும் உண்மையான ஆசீர்வாதங்களை அடையவில்லை என்பதே பொருள்படுகிறது. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அருமையானவர்களே? நான் எப்படி இருக்கிறேன்? இந்த காலையிலே ஆண்டவர் நம்மை சிந்திக்கும்படியாக எது பெரிய ஆசீர்வாதம் என்று சொல்லி உங்களோடும் என்னோடும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் சிந்திக்கும்படியாக ஆதியாகமம் 49 அதிகாரத்திலே மற்றும் மார்க் 11 அதிகாரத்தின் மூலமாக இந்த வசனங்களின் மூலமாக நம்மோடு பேசிக்கொண்டிருக்கிறார். எனவே கிறிஸ்தவ மேன்மைகள் இல்லாத காரியங்களை ஆண்டவர் நம்மிடம் விரும்புவதில்லை. கிறிஸ்துவின் சுவாப நலங்களும் பண்புகளும் நம்மில் பிரகாசிப்பதுதான் நமது மேன்மை. அவைகளை தான் நம் அடையாளமாக ஜனங்கள், நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்கள் நம்மிடம் பார்க்க விரும்புகின்றார்கள். கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான சகோதரனே, சகோதரியே, வாலிபனே, வாலிப கன்னிகையே, பிள்ளைகளே, திராட்சை கிளையின் மேன்மை திராட்சை பழங்கள் தான். ஏனென்றால் அவைகள் தான் சத்துக்களை தனக்கு தரும் திராட்சை செடியோடு அதற்கு ஐக்கியம் இருப்பதற்கு அடையாளம். நாம் யோசேப்பை போல கனிதரும் திராட்சை கொடியா இருப்பதுதான் கர்த்தர் நம்மை மிகுதியாக ஆசீர்வதித்திருப்பதற்கான உண்மையான சான்று. ஏனென்றால் தேவன் நமக்கு தருகின்ற ஐக்கியத்தை தவிர இந்த உலகில் விலை உயர்ந்த செல்வம் எதுவும் இல்லை. சிந்திப்பதற்காக வேதம் நமக்கு வெளிச்சம் மட்டும் தரவில்லை, பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கும் விளக்காகவும் வைத்திருக்கிறார். இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். சமர்ப்பித்து ஜெபிப்போமா? நல்ல நேசரே, யோவான் 15 அதிகாரம் 16 வசனத்திலே சொல்லியிருக்கிறது போல நீங்கள் போய் கனி கொடுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். கனி கொடுக்கும் சீஷர்களாக, கனி கொடுக்கும் பாக்கியவான்களாக, கனி கொடுக்கும் நீதிமான்களாக நாங்கள் இருப்பதே உமக்கு மேன்மை, எங்களுக்கும் ஆசீர்வாதம் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம் அப்பா. இந்த உலகத்திலே உம்முடைய ஐக்கியத்தின் விளைவாக ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் பிரகாசம் நிறைந்ததாக மாறுகிறதே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை மிகப்பெரிய சீமான்களாக, சகல அறிவும் ஞானமும் நிறைந்தவர்களாக நீர் வைத்திருக்கிறீர். எல்லாவற்றையும் விட ஆண்டவரே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வு உம்மை பிரதிபலிக்கின்ற வாழ்வாக, உம்முடைய தெய்வீக குணாதிசயங்கள் இறந்ததாக இருக்கிறதா என்பதை நீர் பார்க்கிறேன் என்று சொல்லி கற்றுக்கொண்டோம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்படி யோசேப்பை போல கனிதரும் திராட்சை கொடியாக இருந்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது மட்டும் அல்லாமல் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கும் பிள்ளைகளாக, ஆசீர்வாதத்தின் கொடிகளாக, ஆவின் கனி நிறைந்த பிள்ளைகளாக வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்படியே தொடர்ந்து நடத்தும். கேட்டுக்கொண்டிருக்கின்ற எல்லாரையும் அப்படியே ஆசீர்வதியும். தொடர்ந்து உம்முடைய மகிமை எங்களிலே பிரகாசிக்க கடவது. இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.